ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை வந்து சட்டுங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம காஃபி சிரப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் பவுடர்டு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி சாக்லேட் பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இருக்கட்டும். நான் வந்து இந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கட்டால் தான் செஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேரிகோல்டு பிஸ்கட், நம்மளோட காஃபி சிரப், நம்மளோட சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை அசம்பிள் பண்ணிடுறோம். இப்போ ஒரே ஒரு மேரிகோல்டு பிஸ்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி சிரப்பில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். டிப் பண்ணிவிட்டு இதை அந்த பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கை வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கணும். நம்ம இதே ஸ்டெப்பை தான் எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை டிப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்கும் அந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா லேயரும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து 7 லேயர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கில் வந்து 2 டீஸ்பூன் காஃபி சிரப் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லேயர் மேலே நம்ம இதை ஊற்றிக்கணும். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கை வந்து இதில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் நம்ம கொக்கோ பவுடர் அப்புறம் காஃபி பவுடரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.